தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் இனிமே தமிழக பாஜக தலைவராக இருக்க போறதில்ல, நான் தொண்டனாக இருக்கவே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல மறைமுகமா சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இவ்வளவு வருஷம் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை ஒரே ஆளா கட்டி காத்துக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் இப்ப அண்ணாமலை அவர்கள் இல்ல, இதுக்கு பதிலா அதிமுக எம்எல்ஏ யாரோதான் ஒருத்தர் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது. இது எதனால, எந்த ரீசன்ஸ்னால அண்ணாமலை அவர்கள் இப்ப பிஜேபி தலைவரா இருக்க முடியாது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரீசன்ட் டேஸாவே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அப்படின்னு பாக்குற கட்சி எல்லாம் மறைமுகமாவும் சரி நேரடியாகவும் தாக்கி பேசிட்டு இருந்தாரு. நமக்கு பொதுவாவே தெரிஞ்ச ஒரு விஷயம், அதிமுகவும் பிஜேபியும் அவ்வப்போது கூட்டணியில இருப்பாங்க. என்னதான் அந்த கூட்டணி வெற்றியை தரலனாலும் இந்த கூட்டணி தான் வருஷம் நடந்துட்டு வருது. 2026 தேர்தலையும் அதிமுகவும் பிஜேபியும் இணைய போறதா பல செய்திகள் வெளியே வந்தது. அண்ணாமலை அவர்கள் பல பிரஸ் மீட்ல கொடநாடு பத்தி பேசுறதா இருக்கட்டும், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசியதாக இருக்கட்டும், அதிமுகவை பலமுறை தாக்கியிருக்காரு, அதை பத்தி பேசியதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகியிருக்குன்னா, அதிமுக இடையில ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருச்சு. இந்த மாதிரி பேசுற அண்ணாமலையோடயா பாஜகவோட தலைவரா இருக்கணும், அவரோட நாங்க கூட்டணி வச்சு ஜெயிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டப்ப கடைசியில பாஜக குழுமமே யோசிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவரா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை பத்தி பிரஸ் மீட்ல பிரஸ்காரங்க கேள்வி கேட்கும் போது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, நாட்டுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதை மட்டும் கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நைஸா நழுவிருக்காரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா தமிழக பாஜக தலைவர் யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. இப்போ இதுல அதிமுகவோட எம்பி ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய வரல. இது எல்லாமே ரூமரா இருக்கிற பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் தமிழக பிஜேபி தலைவராக இருக்க மாட்டாரு, சாதாரண ஒரு தொண்டராகவே கடைசி வரைக்கும் தொடர போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. சோ நீங்க சொல்லுங்க, தமிழக பாஜக தலைவராக யாரு சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல